தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக தவேகாவினர் செய்த ஏற்பாடுகள், விஜயின் உரை என்று பல விஷயங்கள் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளன. அதிலும் இந்த ஆண்டு முதல் முறையாக மேடை ஏறும் விஜய் அந்த களத்தை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார மேடையாக மாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சி குறித்தான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மாமல்லபுரத்தில் இருக்கும் பிரபல நட்சத்திர விடுதியில் நடைபெறும் இந்த விழா காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இருப்பினும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள கட்சி நிர்வாகிகள் அனைவரும் 8 மணிக்கு முன்பாகவே அரங்கத்திற்கு வர அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கட்சி சார்பில் பாஸ் வழங்கப்பட்ட நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என கட்சி சார்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் நிர்வாகிகள் யாரும் கூட்டத்திற்கு தொலைபேசி எடுத்து வர வேண்டாம் என்றும் கட்சியின் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாளைய நிகழ்ச்சியில் ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவன தலைவரும் பிரபல வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் உரையாற்ற இருக்கிறார். நிகழ்ச்சியின் தலைமை உரையை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆற்ற இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் குறைவான காலமே உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார மேடையாக இதை விஜய் மாற்றுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகள் நியமனம் 90% முடிவடைந்துள்ள நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் மக்களை நோக்கிய பயணம் குறித்தும் அவர் பேசுவார் என கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சிகளை கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என்பது குறித்தான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் 3 மொழி கொள்கை மற்றும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை மற்றும் அரசியல் சூழல் குறித்தும் அவர் பேசுவார் என கூறப்படுகிறது. அத்தோடு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் குடும்பங்களை சார்ந்த நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது.